ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு பூ வீடியோ தாங்க. தாமரைப்பூ வந்து நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் அது கொஞ்சம் பெரிய பூவாக இருக்கிறதுனால தலையில் வைக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரைடலுக்கே வந்து இந்த மாதிரி தாமரைப்பூ வச்சு தாங்க அழகாக வந்து ரெடி பண்ணுறாங்க. முக்கியமாக அந்த ஜடையில் வந்து கீழே கொஞ்சம் மாதிரி வந்து வைக்கிறது கூட இந்த தாமரைப்பூ வந்து ஒரு 3 பூவை பீட்ஸில் கோர்த்து வந்து கட்டி விடுறாங்க. பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. அதேமாதிரி அந்த கொண்டை சுற்றி வைக்கிறதுக்கும் இந்த மாதிரி தாமரை பூவையே கோர்த்து ரெடி பண்ணிக்கலாங்க. லைட் பிங்க் கலர் சாரீக்கெலாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. பூவை இந்த மாதிரி வந்து அடுக்கி வச்சுட்டு 2 சைடும் சென்டராக வர மாதிரி கட் பண்ணிக்கணும். ஒரு சைடு இந்த ஒயிட் பகுதி இருக்கிற சைடு மட்டும் லைட்டாக கிராஸாக கட் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு ஒரு சைடு வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்குங்க. அந்த சைடு வந்து நீங்கள் எதுவுமே கட் பண்ண தேவையில்லை, சென்டராக கட் பண்ணாலே போதும். நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கோர்த்தீங்க அப்படின்னா ரோஜா இதழ் வச்சு கோர்த்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குங்க. இந்த சின்ன சின்ன இதெல்லாத்தையும் நீங்கள் எடுத்து இந்த மாதிரி கீழே இருக்கிற ஒயிட் பகுதியை மட்டும் கட் பண்ணி விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா மொத்தமாக கூட கட் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு இந்த ஒயிட் கலர் பகுதியே தெரியக்கூடாது, ஃபுல் அண்ட் ஃபுல் பிங்க்காக தான் வரணும்னா நீங்கள் வந்து அந்த கீழ்ப்பகுதியை வந்து கோர்க்கவே வேணாம், பிங்க் மட்டும் வச்சு கோர்க்கலாம். இல்லை பூ வேஸ்ட் ஆகுது, நமக்கு 2 கலரும் கலந்து வந்தால் பரவாயில்லைங்கிற மாதிரி இருந்தால் அந்த ஒயிட் கலர் சைடு கோருங்க. சின்ன பூவாகிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து மொத்தமாக இப்படி கையில் பிடிச்சிட்டு கூட கட் பண்ணி விட்டுக்கலாங்க. அந்த கீழே இருக்கிற ஒயிட் கலர் பகுதியை மட்டும் நான் இப்போ கட் பண்ணி விடுறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த மேலே வந்து அந்த ஷேப் வந்து அழகாக கட் ஆகி வந்துடுங்க. ஊசியில் கோர்க்கறது நம்ம ரோஜா இதழ் வந்து எப்படி கோர்ப்போமோ அதே மாதிரி கோர்க்கறதாங்க. கொஞ்சம் மெல்லிசான நூலாக போட்டுக்குங்க. இது வந்து அப்படி 2ஆக மடித்து கோர்க்கலாம், இல்லைன்னா 2 சைடும் ஆப்போசிட்டில் இந்த மாதிரி மடித்து கோர்க்கலாம். நான் வந்து 2 சைட்லேயும் ஆப்போசிட்டில் வந்து அந்த கீழ் பக்கமாக மடித்து விட்டு கோர்க்குறேங்க. நீங்கள் 2ஆக மடித்து கோர்த்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி சென்டராக வர மாதிரி 2 சைடும் மடித்து கோர்த்தாலும் சரிங்க. எப்படி கோர்த்தாலும் இந்த தாமரைப்பூ இதழ் வந்து ரொம்ப அழகாக அப்படியே ரோஜா இதழ் மாதிரியே வருங்க. லைட் பிங்க் கலர் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. நீங்கள் சும்மா 2 சைடும் மடித்து இப்படி கோர்த்துட்டு வந்தாலே போதும். சின்ன இதழாக இருந்தால் கீழ்ப்பகுதி வந்து மடிக்க முடியாது, அப்படியே கோர்த்துக்குங்க. பெருசை மட்டும் இப்படி 2 சைடும் மடித்து விட்டு நான் கோர்க்கிறேன். சின்னதெல்லாம் அப்படி அப்படியே நேராக தாங்க கோர்க்கிறேன். சுற்றி வர மட்டும் பூ இருக்கிற மாதிரி கோர்த்துக்குங்க. ரொம்ப அழகாக இருக்குங்க. டக்குன்னு கோர்த்து முடிச்சிடலாம். இல்லை நீங்கள் அப்படியே ஒட்டுக்க ஒரு 4-5 பூ வச்சு கோர்த்துட்டு கூட நீங்கள் அப்படியே சுற்றி விட்டுக்கலாங்க. அதாவது சின்ன சின்ன பூவாக இருந்துச்சுன்னா. சின்ன சின்ன இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மடிக்க தேவையில்லை. அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் மொத்தமாக கோர்த்துட்டு அப்படியே நகர்த்தி கூட விட்டுக்கலாங்க. ஒரு 5 பூ இருந்தால் போதுங்க. அழகாக இந்த மாதிரி வந்து கொண்டை சுற்றி வைக்கிற அளவுக்கு கோர்த்தரலாம். இதே போல் தாங்க ஒரே சைடு வர மாதிரி கோர்த்துட்டே வரணும். ஒயிட் கலர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து பிங்க் மட்டும் வேணும்னா ஒயிட் கோர்க்காதீங்க. இல்லை பூ வேஸ்ட் ஆகக்கூடாது, ஒயிட் வந்து நடுவில் கலந்தாலும் அழகாக இருக்கும்னா நீங்கள் இந்த மாதிரி கோர்த்துக்கலாங்க. ஒரே டைமில் கூட இந்த மாதிரி கோர்த்து நம்ம விரித்து விட்டுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குங்க. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ரோஜா இதழ் மாதிரி இந்த மாதிரி தாமரைப்பூ வச்சு அழகாக கோர்த்துக்கலாங்க. நூலுக்கு மாற்றிட்டு லைட்டாக இழுத்து விட்டுருங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.